வணக்கம், என் பேர் சாய்னிகா. நான் இப்போ என் சம்மர் வெக்கேஷன் எவ்வளோ சூப்பராக போகுது நான் பேச போகிறேன். நான் நினச்சேன், நான் ஸ்கூல் போகும்போது என் அம்மா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் சம்மர் வெக்கேஷன் வந்தப்பதான் தெரிஞ்சது என் அம்மா எவ்வளோ பிஸியாக இருக்கான்னு. இப்படி தாங்க போகுது. 1 hour later, 10,000 hours later, million hours later, இப்படி தாங்க போகுது. என் அம்மாவும் நிறைய ஃபோன் பேசுவாங்க. அந்த ஃபோன் பேசுறதுல பாட்லக்குன்னு வார்த்தை வந்தாலே எனக்கு வயிற்ற கலக்கும். ஏன்னு யாராச்சும் நீங்க கெஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா என் அம்மா சமைக்கிறதே என்னால வாயில வைக்க முடியாது. ஆனா எல்லாரும் சமைக்கிறத சாப்பிடு சாப்பிடுன்னு டான்சர் பண்ணலாம். சரி, சாப்பாடுனாச்சும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்குவேன். ஆனா அந்த பாட்லக்ல வர சின்ன குழந்தைங்களை நாங்க பேபி சிட் பண்ணோம். ஆனா அந்த அம்மாங்க டீ போட்டுட்டு சீக்வன்ஸ் விளையாடுவாங்களாம். சரி, இப்ப வீட்ல இப்படி இருந்துச்சுன்னா நாங்க வெளியில போறதுக்கு பிளான் பண்ணறோம். ஆனா ஆல்ரெடி எங்க அப்பா ஆபீஸே அவர் ஷோல்டர்ல தான் இருக்குன்னு சீன் போடுவாங்க. ஆனா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணும். என் அம்மா ஜாலிக்கு பேராசைலிங்ல என்ன 1000 feet மேல இழுத்துட்டு போயிட்டா. நான் பயத்துல நடுங்கிட்டு இருந்தேன். அவ ஜாலியா காலாட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவ ஜாலிக்கு என்னையோ இழுத்து போறா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்க சீ பிரீஸ் போனோம். சீ பிரீஸ்ல ஸ்கிரீமிங் ஈகிள்னு ஒரு ரைடு இருக்குங்க. 2 வாட்டி என் அம்மாவும் அப்பாவும் அந்த ஸ்கிரீமிங் ஈகிள் போனாங்க. அப்புறம் அந்த ஸ்கிரீமிங் ஈகிளுக்கு அப்புறம் என் அப்பா ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டே வந்தாங்க. நான் சின்ன குழந்தை. அப்புறம் என் அம்மா என்ன ஸ்கிரீமிங் ஈகிள்ல இழுத்துட்டு போயிட்டா. அப்புறம் நான் தலைகீழ தொங்கிட்டு இருக்க. அவ ஜாலியா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்படி போவாங்க. சரி, இப்ப என் அம்மா மட்டும் இப்படி இருந்தானா, இப்ப நம்ம என் அப்பாக்கு போவோம். டோட்டல் டேமேஜ். என் அம்மா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா என் அப்பா டெய்லி 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆஃப்டர்நூன் நெட். அதுல ஒன்னாச்சும் நீங்க கெஸ் பண்ணுறீங்களா? கொஞ்சம் க்ளோஸ். கரெக்ட். சரி, இப்ப நானே அந்த 2 மந்திரா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மந்திரா, மா என்னம்மா சாப்பாடு? செகண்ட் மந்திரா, பாப்பா ஏன் பாப்பா இப்படி வீத போட்டு வச்சிருக்க, குப்பையா? வெக்கேஷன் ஃபுல்லா இதே தான் சொல்லுவாங்க. அவர் சொல்லி சொல்லியே பழக்கமாயிடுச்சு. அதனால சாப்பாடு என்ன தெரிஞ்சாலும் அதே தான் சொல்லுவாங்க. வீடு கிளீனா இருந்தாலும் அதே தான் சொல்லுவாங்க. பாவம், எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு பாருங்க. Moral of the real story.
Reels. Do not steal your child's vacation because your child feels that summer is bummer because vacation is mokka, it will be mocation. Thanks for this opportunity. பத்தாது. If you don't mind, can you give a standing ovation to her?